விரைவில் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இணைவார். ஓ, நான் விரைவில் நீங்கள் சிறைக்கு போவாருன்னு சொல்லுவீங்களோன்னு கிடையவே கிடையாது. சிறைக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, அவருக்கு இருக்கக்கூடிய சூழலில் எய்தர் யூ ஹேவ் டு சூஸ் ஏடிஎம்கே ஆர் ஜெயில். சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், டிடிவிலாம் கட்சியை கழிச்சிட்டு ஒன்று சேர்றதுக்கான எல்லா முனைப்பும் எடுத்துட்டாரும்போது இவர்கள் ஒன்று சேர்ந்த பிறகு செந்தில் பாலாஜிக்கு நீ 10 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்களப்பா, அந்த காசெல்லாம் என்னென்ன பண்ணுமோ ரெடி பண்ணி வச்சுக்க, 3 மாதம் கழித்து டைம் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை அல்லது ஆகஸ்ட் போல் வந்து தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்தார் செந்தில் பாலாஜி. எலெக்ஷன் நெருங்கும் பொழுது ஒருத்தர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவுக்கு செல்கிறான்றது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்த தெரியுங்களா? எஸ்என்ஜேன்னு போட்ட டிஷர்ட்டை யார் போட்டிருக்கா? ஓ, உதயநிதி போட்டிருக்காரா? பல திமுக நபர்கிட்ட தான் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. படித்தாலும் அவன்ட்டு தான் படிக்கணும், குடித்தாலும் அவன்ட்டு தான் குடிக்கணும், செத்தாலும் அவன்ட்டு தான் போய் சாகணும். டாஸ்மார்க் அலுவலகத்தில் வந்து செக் பண்ணுறாங்க, இடி வந்து செக் பண்ணுனாக்கா அதுவும் ஒன்று தான், செந்தில் பாலாஜி வீட்டில் பண்ணுறதும் ஒன்று தான். இந்த நொடி வரை செந்தில் பாலாஜி தம்பி அசோக் காணும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. நம்புற மாதிரி இருக்கா? 2023 அந்த வேங்கைவேலுக்கு போன பிறகு தான் இரட்டை கோலை முறை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக என்ன செய்கிறது? ஆன்மீக அரசியல் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டார் சேகர்பாபு. இல்லை, முதல்வரோ துணை முதல்வரோ பேசினா தானே அது அபிஷேகம் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு அறநிலையத்துறை ஒருவேளை அதனால் அப்படி பேசுகிறார். அதனால் பேசினாக்கா அறநிலைத்துறை இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுவதை இவங்க மறுக்கவே இல்லையே. நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊட்டு விட்டுறாரு. ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு நபர் வந்தால் என்ன கவுடாவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பேர் பெத்த பேரோ, செய்யறதெல்லாம் அக்கப்போர், அப்படி தானே இருக்குது. சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு திமுக போடக்கூடிய நாடகம் இருக்குல்ல, இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்வேன்னு இந்த பக்கம் சொல்கிறது மேடைகளில், இஸ்லாமிய சிறைக்கைதியை விடுதலை செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு சார்பாக 4 முறை மேன்முறையீடு. மிரட்டலுக்கு தான் பயந்தாருன்றீங்களா கமலஹாசன்? கமலஹாசன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். வேற என்னத்துக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? மும்மொழி கொள்கைகளை இவங்க ஆடக்கூடிய நாடகம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இன்ன வரைக்கும் போராடுறாங்களே நாடாளுமன்ற வாயிலில். நீங்கள் அங்கே பேசுறது பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த யார் எந்த அமைச்சிட்ட வந்து ஏற்றி பேசினாலும் எல்லாம் வந்து இப்போ குழஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ போட்டோ வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? மொழி அழிஞ்சிடும் காலங்காலமாக உருட்டுறது, தமிழுக்காக உயிரை கொடுப்போன்றது. உயிரை வச்சு 10 காசு பிரச்சனைப்படுமா எங்களுக்கு? அதை வச்சு நாங்கள் என்ன குரலை வித்தியா காட்ட போகிறோம்? இந்த பாருங்க சார், குட்டி சாத்தா இருக்குது, உள்ள குட்டி சாத்தா இருக்குன்னு நம்ம காட்ட போகிறோம். ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன். தமிழகத்துல பல விஷயங்கள் இருந்தாலும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது நடந்துகிட்டே வருது. பல சம்பவங்கள் இருக்கு. சமீபத்துல ஒரு மாணவன், கபடி நல்லா விளையாடக்கூடிய மாணவன், அதுல ஏதோ பிரச்சனை ஆச்சு, அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு அவன் வெட்டப்பட்டதாக சொல்றாங்க. அந்த சம்பவத்துல என்ன நடந்தது? இல்லை, எத்தனை தலைவர்கள் எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்தாலும் இந்த சாதிய பாகுபாடு, சாதிய தாக்குதல் இந்த நொடி வரை நிற்கவில்லை. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். அந்த விளிம்பு நிலை மக்கள் வந்து அவன் வந்து நல்லா படித்தாலும் வெட்டுறானுங்க, நல்லா விளையாண்டாலும் வெட்டுறானுங்க அப்படின்றதான் இந்த சமூகத்தில் எனக்கு ரொம்ப பேராபத்தாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க, சமூக நீதினு சொல்கிறாங்க. தொடர்ச்சி அந்த ஆட்சியில் குறிப்பாக அந்த விளிம்பு நிலை மக்களை எந்த அளவில் வச்சுருக்காங்கன்னு அந்த மக்களின் குரலாக ஒரு 4 வரை எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதை சமர்ப்பிப்போம். கபடியில் ஜெயித்தேன், விரல்களில் வெட்டினார்கள். கல்வியில் ஜெயித்தேன், வாயில் வெட்டினார்கள். புல்லட் ஓட்டினேன், கைகளை வெட்டினார்கள். காதல் திருமணம் செய்தேன், தலையவே வெட்டினார்கள். எங்கள் முடியை வெட்ட தயங்கும் இந்த சமூகம் எங்களை மட்டும் எளிதில் வெட்டுவது ஏன்? மதுக்கடையில் கிடைக்கும் சமத்துவம் கூட டீ கடையில் கிடைப்பதில்லை, இன்றும் இரட்டை குவளை முறை. சமூக நீதி என்று சொல்கிறார்கள், சாக்கடையில் இறக்கி எங்களை கொள்கிறார்கள். கண்ணீரோடும் வாழ்கிறோம், மலம் கலந்த தண்ணீரோடும் வாழ்கிறோம். நான் வளர்த்த மாட்டிற்கு நான் வைத்த பெயர் வேறு, நான் வளர்த்ததாலேயே அந்த மாட்டிற்கு இவர்கள் வைத்த பெயர் வேறு. மெரினாவில் ஜெயித்தோம், மதுரையில் தோற்றோம், நீதிமன்றம் சொல்லியும் நீதி கிடைக்காமல் சென்றோம். ஜல்லிக்கட்டிலும் சாதிய பாகுபாடு. உரிமைக்கு விடுதலை கேட்டால் உயிருக்கு விடுதலை கொடுக்கும் நாட்டில் எப்போது கிடைக்கும் எங்களுக்கு சுதந்திரம்? அம்பேத்கர் இருந்திருந்தாலும் அவரையும் கொன்றிருப்பீர்கள். மன ரீதியாகவா உடல் ரீதியாகவா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். ரொம்ப வலிமையான வரிகள். ஆமாம், ஏன்னா இது இன்றைக்கு அந்த மக்களுக்கான யதார்த்த உண்மைகள் என்னன்னா இதுதான். நீங்கள் மலக்குழி மரணம் சொல்கிறோம் இல்லையா,
தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு, உச்சபட்சமாக இருக்குது மலக்குழி மரணங்கள். அப்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி சமூகத்தை சேர்ந்த நபர்கள் விளையாடினா வெட்டுறீங்க, புல்லட் ஓட்டினா வெட்டுறீங்க, மலக்குழியில் இறங்கி வெட்டுறீங்க, மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வைக்கிறீங்க. தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கும் 2023 அந்த வேங்கை வேலுக்கு போன பிறகு தான் இரட்டை கொலை முறை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக என்ன செய்தீர்கள்? இதில் என்ன குறிப்பாக நம்ம பேச வேண்டியது இருக்குனாக்கா, திமுக தன் சித்தாந்தத்தை இழந்து விட்டது. திமுக எந்த கோட்பாட்டின்படி ஆரம்பிக்கப்பட்டதோ இந்த கட்சி, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன? பகுத்தறிவு கொள்கைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு இப்போ எல் முருகன் வேலை தூக்கிட்டு சுற்றினார்னா நியாயம், அண்ணாமலை தூக்குறாரு ஓகே, இப்போ சீமானும் சமீபத்தில் தூக்குனாரு ஓகே, ஸ்டாலினும் உதயநிதி எதுக்கு வேலை தூக்கிட்டு சுற்றுனீங்க? இதில் குறிப்பாக நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது சேகர் பாபு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. என்ன ஆட்சி நடக்குதுன்னு சொன்னார்? ரஜினிகாந்த் என்ன ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னாரோ அந்த ஆட்சி தான் இப்போ நடக்குதுன்னு சொல்கிறார். என்ன ஆட்சி சார்? ஆன்மீக அரசியல். அதை இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஆன்மீக அரசியல் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டாரு சேகர் பாபு. இல்ல முதல்வரோ துணை முதல்வரோ பேசினா தானே அது அபிஷியலா நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு அறநிலையத்துறை ஒருவேளை அதனால அப்படி பேசுறாரு. அதனால பேசினாக்கா அறநிலைத்துறை இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுவதை இவங்க மறுக்கவே இல்லையே. கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா அப்படி கிடையாது அப்படின்னு மறுத்திருக்கணும் இல்லையா? நீங்கள் இங்க சித்தாந்த ரீதியாக அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறதா? நீங்கள் வந்து பெரியாரை உள்வாங்கினீங்கன்னு சொல்றீங்க. பெரியாரின் வழிபட்டு தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் சென்று கொண்டு இருக்கிறதா? அந்த மேடைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் எல்லோருமே சாதியை பற்றி தான் பேசுகிறீர்கள். எஸ்சி ஓசி மலமல்லம் சமூகம் பேசினது, ஒவ்வொரு அமைச்சர் பேசினது இருக்கட்டும், இன்றைக்கு சாதி பார்த்தா கலைஞர் எங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாருன்னு சொன்னதுலேருந்து இந்த நொடி வரைக்கும் சாதி பத்தம் போகுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விட்டுறாரு. ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு நபர் வந்தால் என்ன கவுடாவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பேரு பெத்த பேரோ, செய்யறதெல்லாம் அக்கப்போரு, அப்படித்தானே இருக்கு. அப்போ இவர்கள் சொல்லுவது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த நொடி வரை அண்ணன் திருமாவளவன் டெய்லி உங்க கூட்டணியில தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா கொடியேற்ற முள்ளன்னு புலம்புறாரு. இன்றைக்கும் பாருங்க, இந்த மாணவன் 11வது படிக்கக்கூடிய மாணவன் வெட்டப்பட்டது சாதிய ரீதியாகத்தான் வெட்டப்பட்டார், சாதிய தாக்குதல் தான் அவர் தந்தை பேட்டி கொடுக்குறாரு. ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? கபடியில் விளையாண்ட அந்த கபடி விளையாட்டில் ஏற்பட்ட முன்விரோதம். அதையும் தாண்டி வந்து காதல் விவகாரம் இருக்கு. வெட்டின ஒரு பையனோட தங்கைக்கு ஒரு எப்படியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் மடமாற்றக்கூடிய வேலையை இன்னைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்குன்னா, இந்த ஆட்சியாளர்களோட சேர்ந்து ஊடகவியலாளர்கள், சில ஊடகவியலாளர்கள் விலை போவதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஊடகம் என்பது 4ஆம் தூண். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா, அவர்கள் என்ன விஷயத்தை செய்தியை கடத்த விரும்புகிறார்களோ அதன்படி நீங்கள் செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இது மிகப்பெரிய பேராபத்தில் போய் முடியும். நாளைக்கு எப்படி போகணும்னா, அந்த கிம்னு ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, வடகொரிய அதிபர், கிட்டத்தட்ட அவங்க ஊரில் 4 ஹேர் ஸ்டைல் தான் வெட்டணும், இதைத்தான் சாப்பிடணும், நெட் யூஸ் பண்ணக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இத்தனை குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு 2025 உலக நாடுகள் எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆனால் ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, அதை யாரும் போய் தடுக்க முடியல, உள்ளே போகவே முடியலன்ற போது அதுபோல் ஒரு ஆட்சியை நாளைக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருவாங்கன்றதான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா சேகர் பாபு அவர்கள் இவ்வளோ பேசக்கூடிய சேகர் பாபு, நீங்கள் திருச்செந்தூரில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அங்கே பெண்களும் குழந்தைகளும் எங்களுக்கு மூச்சு திணறுது, எங்களுக்கு வந்து இங்கே வந்து பசியில் இருக்குது, இயற்கை பாதைகள் கழிக்க முடியலன்னு கனிமொழியும் சேகர்பாபும் போகும்பொழுது சொன்னாக்கா, அவர் சொன்ன வார்த்தை ஒரு அறநிலைத்துறையாக இல்லை, ஒரு அமைச்சராக இல்லை, ஒரு மனுஷனாக என்ன செஞ்சுருக்கணும்? அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணும்ல. என்ன சொல்லி திருப்பதி போனால் மட்டும் 24 மணி நேரம் நிற்கிறானுங்கன்றாரு. இதற்கு எதுக்கு நீங்கள் துறையில் இருக்கணும்? மருத்துவத்துறை அதே போல் தான் வந்து மாசு வந்து மருத்துவத்துறையை மாசு பண்ணி வச்சிருக்காரு. 3 வருஷம் ஆகி போச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் அந்த கருவுற்ற குழந்தை, ஏதாவது ஒரு தாய் வந்து கருவுற்ற தாய் வந்து ட்ரெயினில் வந்து தள்ளி விட்ட சம்பவம் கேள்விப்பட்டீங்க? கற்பாடியில் அதுக்கு அந்த விஷயம் வந்த பிறகு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், குழந்தை கருவில் இறந்த பிறகுதான் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை கூட்டு போகிறாங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ சென்னை போன்ற பெருநகரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கணும் பொழுது மாசு நீங்கள் அந்த பக்கம் வந்து ஞானசேகரன் கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தால் இதை கவனிக்க நேரம் இருக்காமல் போகுது இல்லையா? அப்போ இது போல் ஒரு ஆட்சி முறையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த தலித்துகள் மீது, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு திமுக போடக்கூடிய நாடகம் இருக்குல்ல, இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்வேன்னு இந்த பக்கம் அவங்க சொல்கிறது மேடைகளில், இஸ்லாமிய சிறைக்கைதியை விடுதலை செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு சார்பாக 4 முறை மேன்முறையீடு அஃபிடவிட் தாக்கல் பண்ணி அவங்க போயிருக்கிறாங்க. சொல்லக்கூடிய காரணம், அவர்களை விடுதலை செய்தால் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே தம்பி இது அதுன்னு கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய பச்சை பொய் இன்னைக்கு வந்து கடைசியில் எதில் வந்து நிற்கிது பாருங்க. நம்ம எல்லாம் அமைதியாக போயிட்டு அப்பான்னு ஆயிட்டாரு. அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கன்ற கூப்பிட்றத விடங்க, இந்த நாடோடி படத்தில் ஒருத்தர் பேசி முடிச்சோன்னே பேனர் வைப்பாங்க தெரியுங்களா, கட் அவுட்டு, அதே மாதிரி திமுககாரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா பேசி முடிச்சோன்னே அப்பன்னு சொல்லிட்டு அங்கங்கே, அதுவும் எப்படி தெரியுமா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான அப்பாவான். அப்பன்றதுல எதுனா பெண்களுக்கு அப்போ இருந்தால் அதுதான், ஆம்பளைங்களுக்கு அப்போ இல்லைன்றது என்ன கணக்கு? ஸோ இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறது? அப்போது
பிற கட்சிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமையை மறந்துவிட்டு முதலில் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்ன்றது நீங்க யோசிங்க. பிற கட்சிகள் குறித்து பேசுறப்பவே சொல்றேன், நீங்க இந்த மாதிரி விசிகாவை சுட்டி காட்டினீங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு. ஆனா கூட்டணிகள்ல தொடர்ந்து இஸ்லாமிய இயக்கங்கள் விசிகா அப்படின்னு அவங்க கூடவே இறுக்கமா இருக்காங்களே, என்ன காரணம்? இவ்வளவு விஷயங்கள் நடந்தோம். கூட்டணியில் இஸ்லாமிய கட்சிகள் இறுக்கமாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களான்றதான் ஒரு கேள்வி. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தலைவர் என்பது முகமது நபி. அவர் சொன்னதை வழிபட்டு தான் நாங்கள் செய்வோம்ன்ற பொழுது அறத்தின்பால் நம்ம நிற்கணும். எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது எப்படின்னா, நீங்கள் வாழக்கூடிய எந்த நிலப்பரப்பில் வாழ்கிறாயோ அந்த நிலப்பரப்பில் உள்ள மக்களுக்காக களம் கால்வதுதான் எங்களுடைய பொறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து திமுக இன்னைக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. கனிம வளங்கள் திருடப்பட்டு சொன்னால் லாரி ஏற்றி கொள்றானுங்க. எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவரோடு நின்று கொண்டு இஸ்லாமிய கட்சிகள் நீங்கள் வந்து பயணிப்பது என்பது நாளைக்கு பிறப்பு இறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது, மாற்றவே முடியாது. நாளைக்கு இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும்ன்ற அச்ச உணர்வு உங்களுக்கு ஏற்படணும். அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு? இன்றைக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு பிச்சைக்காக ஒரு சீட் 2 சீட்டுன்னு சொல்லிட்டு திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் மௌனித்து கிடக்குறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளம் வரும்பொழுது நீங்கள் கவனிங்களா? போன முறையெல்லாம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்கின பொழுதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதில் எதிர்ப்பு குழுக்கள் பதிவு செஞ்சீங்கன்னாக்கா பதிவு செய்ய மாட்டீங்க. அதோடைய விளைவு என்ன? டிஆர்பி ராஜா கோட்டை போட்டு வந்து நின்றுட்டு அடுத்த நாளே தண்ணீர் வடிந்து விட்டதுன்னு சொல்றாரு. சிறப்பாக செயல்பட்டு இருக்கு கடந்த ஆண்டு காட்டிலும் அப்படின்னு பேசுறாங்க. அதில் குறிப்பாக சொன்ன வார்த்தை, முதலமைச்சருடைய துரித நடவடிக்கையில் அடுத்த நாளே தண்ணீர் வடித்தது. கமெண்ட்ல போட்டாங்க, உங்களுக்கு வடிஞ்சதை பற்றிலாம் நாங்கள் கேட்கல, தண்ணி வடிஞ்சதாடான்னு கேட்டானுங்க. இந்த அசிங்கம் தேவையா உங்களுக்கு? அப்போ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கணும் பொழுது இதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம இப்போ இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லா கட்சி நபர்களும் எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரே கேள்வி, 2026 என்னன்னு சொல்லி வந்து ஓட்டு கேட்பீங்க? என்ன சாதனை பண்ணிட்டோன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு வைப்பீங்க. இதில் வந்து குறிப்பாக இப்போ இன்னொரு ஆள் வேறு சேர்ந்துருக்காரு. அப்பப்போக்கு இந்த கை விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன தம்பி இதுக்கு டார்ச்சா, அது தூக்கிட்டு ஒருத்தர் சுற்றி இருந்தார். அந்த கை விளக்கு, அந்த கை விளக்கை தூக்கிட்டு சுற்றின கமலஹாசன் இப்போ என்ன பேசுகிறாருன்னா, இது போன்ற ஒரு மாடல் எங்கேயும் கிடைக்காது, இந்த மாடல் தான் மிகப்பெரிய முன்னுதாரணம். குளத்தூரில் பேசுகிறாரு, இந்த திராவிட மாடல் தான் மிகப்பெரிய முன்னுதாரணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஷன் டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பார் போட்டிருக்கு. வந்தவொடனே அந்த நினைப்பிலே பேசுகிறார், அந்த மாடல் இந்த மாடல்ன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? இவருக்கு இயல்பாக என்ன பிரச்சனை நடக்குதுன்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் என்னன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்போ திமுக திரும்ப திரும்ப அவங்க சொன்ன வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல, எங்களை எதிர்க்கிறவன் எவனாக இருந்தாலும் எங்கள்கிட்ட தான் வந்து நிற்கணும். அப்போ இந்த மனப்போக்கு, இந்த ஆதிக்க மனப்போக்கு, கையில் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எப்படி வேணாலும் வளைக்கலாம், மிரட்டலாம்ன்ற போக்கு தான் இன்றைக்கு மிக மோசமான போக்காக போயிட்டு இருக்கு. மிரட்டலுக்கு தான் பயந்தாருன்றீங்களா கமலஹாசன்? கமலஹாசன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் தம்பி, படத்துக்கு குறைஞ்சிட்டாரு. வேற என்னத்துக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? என்னவா இருக்க முடியும்? கமலஹாசன் ஒரு கட்சி தலைவராகவே நம்ம பார்க்க முடியாது. முதல்ல ஒரு படத்திற்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுக்காக நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்னேன். உன்னை நம்பி ஒரு பொறுப்பு, எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்தா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து நாட்டை விட்டே போகிறேன்னு போயிடுவேன். நீ எங்கே போகிற, யார் கூட இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு எதுக்கு நீங்கள் வரணும் அரசியலுக்கு? இன்றைக்கு என்ன உலக நாயகன்னு கூப்பிடாதீங்க. எப்போ உன்னை நாங்கள் அரசியலுக்கு முதல்ல கூப்பிடல, அப்புறம் என்ன உலக நாயகன் கூப்பிடாத, உள்ளூர் நாயகன் கூப்பிடாத. ஸோ இந்த கபட நாடகத்தை தொடர்ச்சியாக திமுக உள்ள மேடைகளில் சேரக்கூடிய நபர்கள் எல்லோரும் ஆடுகிறது ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ அண்ணன் திருமா இதையும் சொல்கிறாரு, கொடியேற்ற முள்ளங்கிறாரு. ஒரு கொடியேற்ற முள்ளன்றாரு. அப்புறம் ஏங்க அங்கே இருக்கீங்க, வெளியில் வாங்கினாக்கா இந்த பக்கம் பாசிசம் உள்ளே வந்துடும்ன்றாரு, பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும், அதை நம்ம அடக்கணும். இப்போ இங்கே வேங்கவயல் மேட்ரு நல்லா புரிஞ்சுங்க. நாங்குநேரியில் இந்த தங்கத்துறை வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், புதுக்கோட்டையில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு ஒன்றுக்கு பிடிச்சி குடிச்சதாக இருக்கட்டும், இங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து போராட்டிருக்காங்க, மருத்துவர்கள் போராட்டிருக்காங்க, இங்கே போராடாத துறையே இல்லை மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்டிருக்காங்க. இங்கே வந்து ஊடகவியலாளர் வெட்டப்பட்டிருக்கான், பத்திரிகையாளர் வெட்டப்பட்டிருக்கான், விஓக்கள் வெட்டப்பட்டு விஓக்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி துப்பாக்கி விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு கனிம வளங்கள் திருடப்பட்டாக்கால் அந்த நபர்கள் வந்து ஜவஹர் அலி, சமீபமாக கொலை செய்யப்பட்ட நபர்கள் ஜவஹர் அலி, அவர் இந்த மாதிரியான கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு சாதி ரீதியாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடப்பட்டு கொண்டே இருக்கிறது. கூகுள் மேப்பை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அளக்குறானுங்க மண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து 5 IAS அதிகாரி EDயில் உட்கார வச்சாங்க. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சியில் தான் 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றம் சொல்லுது அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பின்மை ஏற்படுகிறது, அவர்கள் அதற்காக இதை போகிறார்கள். அதே மாதிரி பல முறை பல குற்றங்களுக்கு காவல்துறையுடைய தொடர்பு இல்லாமல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்றது நீதிமன்றம் மேற்கோள் காட்டுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 வயசு சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பொழுது அந்த பெற்றோருடைய கம்ப்ளைண்ட்டை காவல்துறை வாங்கலை. காவல்துறை வாங்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டருங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பெற்றோரை வர வைத்து நிர்வாணப்படுத்தி அடித்த காவல்துறை இந்த காவல்துறை. இதை தாண்டி வந்து ஒரு உயர் பெண் காவல் அதிகாரி தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சமீபமாக பேட்டி கொடுத்தாங்க. அப்போது தொடர்ச்சியாக இதெல்லாம் செஞ்சது பிஜேபியா திமுகவா?
தம்பி நம்ம பட்டியல் போட்டோம்னு வச்சுங்களேன், அந்த 4 வருஷம் ஆட்சியில் பட்டியல் போட்டாக்கா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 5 மணி நேரம் போகும். கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்றாவது நிறைவேற்றிருக்கீங்களானாக்கா அதையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, ஒரு முறை 98ன்றீங்க 97ன்றீங்க, ஒரு முறை முதல்வர் சொல்லிட்டாரு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக 100% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். அப்போது மாறி மாறி பொய். ஒரு ஊடகமாவது எங்கே சார் கொடுத்தீங்க? பச்சையாக பொய் சொல்கிறீங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? அப்படி என்ன பயம்? நீங்கள் கேள்வி கேட்கணுன்னாக்கா உங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்க நபரை மட்டும் வளைச்சு கேட்குறது. இப்போ நீங்கள் வந்து எடப்பாடிகிட்ட போயிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சீமான் விவகாரம் குறித்து கேள்வி கேட்டாங்க. அவர் ரொம்ப நீட்டாக சொல்கிறார், பர்சனல் விஷயத்தை கேட்காத, ஏன்டா கேவலப்படுத்துகிறோம், வேலை என்ன அதை பாருன்ட்டார். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விஷயங்களை பேசாதீங்க. ஆனால் இவங்க என்ன பேசுவானுங்கனாக்கா, தர்க்க ரீதியாக விவாதிக்குவதற்கு திமுக தயாராக இருக்காது. ஒரு கட்சியில் தம்பி, ஒரு கட்சியில் கேவலமாக பேசுறதுக்குன்னு 2 பேரை வளர்த்து சோறை போட்டு வளர்க்குறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? திமுக அழகுதுன்றீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓப்பனாக சொன்னார், பெரியவர் முறைக்கிறார், சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, பேச சொல்கிறாருன்ட்டு. அப்போ இதற்கு மேலே என்ன உதாரணம் வேணும்? அப்போ இவ்வளவு மோசமாக ஒரு ஆட்சி, அதிகார துஷ்பிரயோகம். நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் 3 நாடுகளுக்கு போயிட்டு வந்தார் தெரியுமா? முதலீட்டாளர்களை பார்க்கறதுக்கு பல ஆயிரம் கோடி முதலீடு உள்ளே வந்திருக்குன்றாங்க. சரி, ஒரு கட்சிக்குள்ளே பல ஆயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ளே முதலீடாக உள்ளே வந்திருக்குனாக்கா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடி இருக்கணுமா குறையணுமா? கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே கூடி இருக்கு. இப்போ வந்து கடன் அதிகரிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, கடன் அதிகரிச்சிருக்கு, இங்கே வந்து வரிச்சுமை கூடி இருக்கு, விலைவாசி கூடி இருக்கு, எல்லாத்துலேயும் பல மடங்கு நீங்கள் விலைவாசியை உயர்த்தி வச்சிருக்கீங்கன்னு போது என்ன ஆட்சி நடத்துறீங்க? உங்களால் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பராமரிக்க துப்பு கிடையாது. தம்மியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட காம்பவுண்ட் கீழே இடிஞ்சு விழுந்துச்சு, 13 வயசு சிறுவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால். நேற்று நம்ம பார்த்துருப்போம் வலைதளங்களில், ஸ்கூல் பிள்ளைங்களை வர வச்சு கட்டட வேலை செய்யறதுக்காக கல் தூக்க வைக்கிறானுங்க. அப்போது தொடர்ச்சியாக வந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு இருக்கு. எப்படி வந்து இவ்வளவு ப்ரைவேட் செக்டார்ஸ்லேருந்து இவ்வளவு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் உருவாச்சு, எப்படி இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அழிஞ்சு போச்சு? இதில் வெக்கம் இல்லாமல் எங்கால் வேற செல்வ பெருந்தகை காமராஜருக்கு ஆட்சியை கொடுக்குறாரு திமுக ஆட்சின்றது. இது எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? உச்சபட்சமாக காமராஜர் இதுக்கு மேலே யாராவது கேவலப்படுத்த முடியுமா? வெளிப்படையாகவே சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் திமுகவில் போய் சேர்ந்துக்குங்க, யாருக்கும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு. அப்போது இவ்வளவு தொடர்ச்சியாக மோசமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த மனப்போக்கை வந்து நம்ம மாற்றணும்னாக்கா மக்கள் துரிதமாக யோசிக்கணும். கோவத்தில் கொலை செஞ்சுட்டு 10 வருஷம் ஜெயிலில் இருக்கிறதும், ஒரு முறை வந்து ஓட்டை போட்டு 5 வருஷம் நம்ம அவஸ்தைப்படுறதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கணும் பொழுது அந்த மக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும். இவ்வளவு குற்றச்சாட்டுகள், நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கூட எதிர்கட்சியினர்லேருந்து அண்ணாமலை அவர்களிருந்து சீமான் அவர்களிருந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் 39 இடங்கள் வெற்றி பெறாங்க. எப்படி தம்பி? அது வந்து நீங்கள் ராகுலா மோடியா என்பதற்காக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 தான் பிரிச்சுக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட தென்னிந்தியாவை தனியாக பார்த்துங்க, வட இந்தியா தனியாக பிரிச்சுட்டிங்கன்னா வட இந்தியா முழுக்க பிஜேபியின் ஆதிக்கமும், தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான மனநிலையும் போய்கிட்டு இருக்கணும் பொழுது அதை வச்சு நம்ம இதை கணக்கு பண்ணவே முடியாது. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இந்த முறை அப்படி பார்த்தா கூட நாடாளுமன்ற எலெக்ஷன் நீங்கள் கணக்கு பண்ணால் கூட அதிமுகவுடைய ஓட் பேங்கிங் குறையவே இல்லை, திமுகவுடைய ஓட் பேங்கிங் குறைஞ்சிருக்கு. எப்படி? இப்போ நீங்கள் அந்த ரேஷியோ பாருங்கள். அப்போது சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி வந்து பச்சை பிள்ளைங்க 3வது 2வது 5வது 1வது படிக்க பிள்ளைகளை பார்த்தா பாலியல் உணர்வு உங்களுக்கு வரும். அப்போ பயம் இல்லை. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது வரைக்கும் உயர் காவல் அதிகாரியோட வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வீட்டில் காவல்துறை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இது வரைக்கும் இப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக ஒரு செய்தி கிடையாது. அப்போ அவங்கள தொட்டால் நம்மளை வெட்டுவாங்க, அடிப்பாங்க, சுடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. சாமானிய பிள்ளைகளை தொட்டால் காலைல ஜெயிலு, சாயங்காலம் பெயிலுன்னு தெரியுது. எப்படி? நான் கேட்குறேன் ஒரே விஷயம், போக்சோவில் ஒருத்தன் கைது செய்யப்பட்டால் 20 வருஷம் வரைக்கும் அவனுக்கு வந்து ஜெயிலு. போக்சோவில் கைது செய்யப்படக்கூடிய நபர்களுக்கும் குண்டாஸில் கைது செய்யப்படக்கூடிய நபர்களுக்கும் ஜாமீன் கிடைக்காது, கொடுக்கக்கூடாது என்பது சட்ட விதிமுறை. எப்படி ஞானசேகரன் 3 குண்டாஸ் வாங்கினதுக்கு பிறகு வெளியில் வந்தான்? அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை. ஏன் பேசலை? ஊடகங்களும் பெருசாக பேசலை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா புரிஞ்சுக்க, ஞானசேகரன் ஒருத்த நபர் வந்து எப்படி அவனால் 3 குண்டாஸ் வாங்கிட்டு ரொம்ப சர்வசாதாரண வெளியில் வர முடியும்னாக்கா, முதல்ல காவல்துறை நீதிமன்றத்தில் நம்ம வந்து அப்பீல் போனீங்கன்னாக்கா பெயிலுக்கு அரசாங்க தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருப்பான்னு கேட்பாங்க. இவங்க அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் பெயில் கிடைக்காது. ஓகே, அப்போ அவனுக்கு 3 முறை பெயில் கிடச்சிருக்குனாக்கா அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அரசே ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னு. ஒத்துழைக்காமல் இது நடக்காது. இது சட்ட விதிமுறை. நீங்கள் எந்த அட்வொகேட் வேணால் பேசுங்க, போக்சோவிலையும் குண்டாஸ்லையும் ஒருத்தன் கைது செய்யப்பட்டால் 20 வருஷம் வரைக்கும் ஜெயில் அவனுக்கு கொடுக்கக்கூடாது, பெயில் கொடுக்கக்கூடாது. அப்போ ஞானசேகரன் தான் ஒரு பக்கம்னாக்கா, ஜாஃபர் சாதிக்கு அவனை நம்ம எப்படி விட்டுற முடியும்? சர்வதேச லெவலில் மெத்து கடத்தி கொண்டு போய் உலக நாடுகள் முழுக்க கேவலப்படுத்தின ஒரு நபர் அயலக பிரிவில் வச்சுருந்தீங்க. கடைசியில் வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம். கடத்தினதுக்கு நீக்கினியா, மாட்டினதுக்கு நீக்கினியா?
மாட்டினதுக்கு தான் நிற்கிறீங்க, கடத்தினதுக்கு நிற்கலையே. அப்போ கடத்தின வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஜாஃபர் சாதிக்குடைய பாஸ்போர்ட் முறைகேடாக வந்து இருக்கான்னு சொல்லிட்டு முடக்கப்பட்டிருக்கு. அவன் மீதும் பல வழக்கு இருக்குது, ஞானசேகரன் மீதும் பல வழக்கு இருக்குது. இந்த 2 வழக்கில் தொடர்புள்ள நபர்களை பற்றி காவல்துறையும் உளவுத்துறையும் அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காதா? சார் இவ்வளோ வழக்கு இருக்குது சார், இவனை கூட வச்சு சுத்தாதீங்கன்ட்டு. அப்போ அதை கொடுத்த பிறகும் கட்சியில் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்கனாக்கா அப்போ தெரிந்தே தானே எல்லா வேலையும் செய்றீங்க. ஓகே, அப்போ இப்படி ஒரு ஆட்சி முறை இருக்குனாக்கா இவர்கள் நம்மளை அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கார்கள் தவிர இவர்களை கேள்வி கேட்டால் வழக்கு. யார் ஊடகத்தில் பேசக்கூடாது, சாதாரணமாக டிப்ட்டு போடக்கூடாது, எதை பண்ணாலும் வழக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கு முதல்ல வந்து மக்களின் வலியும் மொழியும் புரியணும். அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். உங்களுக்கு புரிகிறதா? மும்மொழி கொள்கைகளை இவங்க ஆடக்கூடிய நாடகம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இன்ன வரைக்கும் போராடுறாங்களே நாடாளுமன்ற வாயிலில். அப்படி நீங்கள் அங்கே பேசுறது பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த யார் எந்த அமைச்சர்கிட்ட வந்து ஏற்று பேசினாங்களோ எல்லாம் வந்து இப்போ குழஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோ வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? தமிழிச்சு தங்கப்பாண்டி இருக்கிறாங்க, கனிமொழி இருக்கிறாங்க, அப்படியே வந்து நெளிஞ்சு குழஞ்சி பேசுறது. இந்த நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மொழியை எப்படி காப்பாற்ற முடியும்? முதல்ல வந்து தாய்மொழியை ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சிஎம்மும் வந்து அதை உறுதிப்படுத்தணும். மகாராஷ்டிரா சிஎம் சொல்கிறாரு, அரசாங்க அலுவலகத்தில் நீங்கள் வந்து மராட்டியில் பேசுங்கள், ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்லலை. அவனுடைய தாய்மொழியை அவன் நேசிக்கிறான். நீங்கள் என்ன செய்யணும்? மொழி அழியாமல் இருப்பதுக்கு ரொம்ப எளிய முறை, 12ஆம் வகுப்பு வரை என்னுடைய ஸ்டேட்டில் தமிழ் மேண்டிட்டரி. எல்லா பள்ளியிலும் சரிசமமாக அரசு பள்ளி தான் இல்லை, எல்லா பள்ளி சிபிஎஸ்சி சட்டம் கொண்டு வாங்க. ரொம்ப சிம்பிள். என் ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு வரை மேண்டிட்டரியாக நீங்கள் படித்தாகணும். தமிழ் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மானியம் கொடுக்கப்படும். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி தமிழில் அதே மாதிரி தமிழ் பயிலக்கூடிய மாணவர்களுக்கோ வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும், அரசாங்க வேலைவாய்ப்பில். இதை கொண்டு வந்துட்டால் தமிழ் எப்படி அழியும்? நீங்கள் தமிழை வந்து மேண்டிட்டரி ஆக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கையில் தம்பி எம்மொழி உள்ளே வந்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இதை ஒரு முதலமைச்சர் செய்யாமல், தமிழை நீங்கள் கட்டாயமாக கொண்டு வராமல், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் மொழி அழிஞ்சிடும் காலங்காலமாக உருட்டுறது, தமிழுக்காக உயிரை கொடுப்போன்றது. உயிரை வச்சு 10 காசு பிரயோஜனப்படுமா எங்களுக்கு? அதை வச்சு நாங்கள் என்ன குரலை வித்தியா காட்ட போகிறோம்? இந்த பாருங்கள் சார், குட்டி சாத்தா இருக்குது, உள்ள குட்டி சாத்தா இருக்குன்னு நம்ம காட்ட போகிறோம். இந்த பாம்பு வருது ரோட்டில் உட்காந்து கீரிப்பிள்ளை வச்சுட்டு வித்தை காட்டுவாங்க தெரியுமா? அந்த வித்தையை தான் திமுக காட்டிக்கிட்டு இருக்கே தவிர மொழியை காப்பாற்றுவதற்கு இதுவரை அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த விஷயத்தில் திமுக மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளும், மாநில கட்சிகள், அதிமுக உட்பட பல கட்சிகளும் அதே ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாங்க. அதை வந்து இவங்கள்ட்ட வலியுறுத்தம். முதல்ல 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மேண்டரியாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் எம்மொழி வந்தால் எந்த பிரச்சனை இருக்குங்க? இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலை தவிர பிற எந்த ஸ்கூல்ஸ்லையுமே கிடையாது. இதில் குறிப்பாக நீங்கள் எதை புரிஞ்சுக்கணுன்னாக்கா, 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிற்சி விட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி படிச்சிங்கனாக்கா அது நடக்கக்கூடிய சூட்சமத்தை நான் சொல்கிறேன். அப்படியே ரிவர்ஸில் யோசிங்க. 5ஆம் வகுப்பு வரை பல நபர்கள் ஹிந்தி படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் டேஸில் ஹிந்தி படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே அவன் ஹிந்தி படிச்சிருக்க மாட்டான், வேறு லாங்குவேஜ் வந்து நார்மலாக போயிருக்கும். 20 வருடம் கழித்து அந்த நபர்கிட்ட ஒரு ஹிந்தி புக்கை கொடுத்து படிக்க சொல்லுங்கள், ஹிந்தியில் 4 வார்த்தை பேச சொல்லுங்கள், தெரியாது. அப்போ குழந்தையில படிக்கிறது அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வராது. அப்போது தமிழையும் அதே போல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா 20 வருஷம் கழித்து வந்தீங்கன்னாக்கா அவனுக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது. அப்போ ஒரு இனத்தை அழிப்பதற்கு மொழியில் தான் முதலில் கை வைக்க வேண்டும். அப்போ இப்படி தான் வந்து தமிழ் இனம் அழிந்து கொண்டே போகிறது. இன்றைக்கும் பாருங்கள், உலக நாடுகளில் உலக அதிசயத்தில் முதல் இடத்தில் இருக்க வேண்டியது தெரியுமா? தஞ்சை பெரிய கோயில். எந்த மாதிரியான டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு இடத்துல இப்படி ஒரு கட்டிடக்கலை, உலகத்தில் நிழல் விழாத இப்படி ஒரு கோபுரம் எங்கே இருக்கிறது? காட்ட சொல்லுங்கள். உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இன்ன வரைக்கும் வியந்து பார்க்குறோம் தமிழர்களுடைய பெருமையாக. இந்த வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் இவ்வளோ டெக்னாலஜி வந்து எவனாலையும் கட்ட முடியல. இன்றைக்கி ஏஐ வரைக்கும் வந்துருச்சு தம்பி, கட்ட முடியலையே உங்களால். அப்போது தமிழன் எவ்வளோ அறிவு சார்ந்து நுட்பமாக யோசிச்சு அதை கட்டியிருப்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம வரலாறு எப்படி மறைக்கிறாங்கன்னா இது போட்டு மறைக்கிறாங்க. அப்போ தமிழனுக்கான வரலாறு ஏஆர் ரஹ்மான் போய் ஆஸ்கார் வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாரா? அப்போ என்ன மொழின்னு தான் தேடினா அவர் பேசினதை. ஓகே, தமிழ் இனம். அப்போ இந்த இனம் எங்கே இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் உலகளாவில் தமிழர்கள் எப்படி பரவி இருக்கிறாங்க, நம்ம இனத்தை பெருமை தெரிஞ்சுக்கணும்னா மொழி காப்பாற்றப்படணும். அந்த மொழியை காப்பாற்றுறதுக்கு பேசிக்கான விஷயம் என்ன? அதை செய்கிறத விட்டுட்டு நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? திமுக இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த அப்படியே உள்ளே வந்து அழிஞ்சிருமா, உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம். நீ எதையும் கொடுக்க வேணாம், எங்கள் உசுரை வாங்காமல் ஒன்று செய்ய. இல்லையா நித்யானந்த மாதிரி உனக்கு வந்து ஏதாவது ஒரு கைலாசன ஒரு நாடை வாங்கிட்டு ஓடி போயிரு. உங்களுக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதானே. இன்றைக்கி பிடிஆர் சொன்ன ஆடியோவிலேருந்து பல விஷயங்கள் வந்து நிதர்சனமாக எந்த மாதிரி போயிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஜெகத் ரட்சகன் 1250 கோடி வரி ஏற்பு செஞ்சுருக்காரு தம்பி. அந்த நபருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, மறுபடியும் எம்பி. செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்த உடனே அமைச்சரை தாண்டி தியாகி பட்டம் தன் மகனை விட ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி இவங்க 2 பேருக்கு தான் சிக்கல். ரைடு போயிட்டுருக்கா, ரைடோட முடிவு என்னாச்சுன்னு தெரியுதுல உங்களுக்கு. அப்போ எத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டதாக இருக்குனாக்கா, செந்தில் பாலாஜிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன், விரைவில் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இணைவார்.
நான் விரைவில் நீங்கள் சிறைக்கு போவாருன்னு சொல்லுவீங்களோன்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. சிறைக்கு போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, அவருக்கு இருக்கக்கூடிய சூழல்ல either he had to choose ADMK or jail. ஓ, இதற்கு மேலே எதை தேர்வு செய்வார்? இந்த ஆப்ஷன்ல பிஜேபி வருமான்னு கேட்குறேன். பிஜேபி வராது. வராது. அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கக்கூடிய போர் என்னன்னு தெரியும். ம். மறுபடியும் இவர் பிஜேபிக்கு உள்ள வந்தாருன்னா இவருடைய டிக்னிட்டியும் போயிடும், இங்கேயும் வந்து சரி வராது, மக்களும் நம்ப மாட்டார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வேலன் வந்த வெள்ளக்காரன். அதிமுக கூட போறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? வெளியே வந்த பிறகு இப்ப இவங்க ஆளுங்கட்சியாக மாநில கட்சியா திமுக இருக்கிறப்ப எந்த விதத்துல அது அவருக்கு பாதுகாக்கப்பட்டதாக? உங்களுக்கு சரியா இருக்கும்போது நாங்கள் கேட்கல, இவ்வளவுதான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்றோம். ஓ, தேர்ந்தெடுத்துக்கிறியா ஜெயிலுக்கு போறியா? மறுபடியும் 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ தூக்கி உள்ள போடுறாங்க, 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. வெளியில வரும்போது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். எலெக்ஷன்ல நீங்க நிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஆட்சியே இருக்காது. நீங்க பை எலெக்ஷன் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், யாராவது இயற்கையா சாவாங்களான்ட்டு. அப்படியே நின்று ஜெயிச்சாலுமே வந்து இங்க திமுக ஆட்சியில் இருக்காது. அப்போ இதுல என்ன சிக்கல்னாக்கா, இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதிமுக கூடிய சீக்கிரம் வந்து உடைந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர போறாங்க. சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும். டிடிவிலாம் கட்சியை கழிச்சிட்டு ஒன்று சேர்றதுக்கான எல்லா முனைப்பும் எடுத்துட்டாரும் பொழுது இவர்கள் ஒன்று சேர்ந்த பிறகு செந்தில் பாலாஜிக்கு நீ 10 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்களப்பா, அந்த காசெல்லாம் என்னென்ன பண்ணுமோ ரெடி பண்ணி வச்சுக்க, 3 மாதம் கழித்து டைமுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜூலை அல்லது ஆகஸ்ட் போல வந்து தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்தார் செந்தில் பாலாஜி. இப்படி செய்தி வரும்பொழுது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அந்த இம்பாக்ட் எப்படின்னாக்கா, எலெக்ஷன் நெருங்கும் பொழுது ஒருத்தர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவுக்கு செல்கிறான்றது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படுத்த தெரியுங்களா? அப்போ வந்து இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்க. ஒருத்தர்னா சாதாரணமான ஆள், பல கட்சி போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி போன்ற பல கட்சின்றதை விட பல தொகுதியை கையில் கொடுத்தா ஜெயிச்சு காட்டக்கூடிய ஆள். ஓகே. இப்போ எல்லா இடத்துலையுமே செந்தில் பாலாஜி வந்து ஏன் தூக்கி கொண்டாடுறாங்கனாக்கா, தலைமையோடு மிக நெருக்கமாக ஆயிடுவார் எந்த கட்சியில் இருந்தாலும். அதற்கு காரணம் அவர் செய்யக்கூடிய வேலை, கிரவுண்ட் ரியாலிட்டி, செயல்பாடு அப்படி இருக்கும். ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட நபரை வந்து எதற்காக அவருக்கு இந்த நெருக்கடி கொடுக்கப்படுதுனாக்கா, இன்றைக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. நாளைக்கு கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது பிஜேபியோட இலக்கு. அதிமுகவும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. எஸ்பி வந்து அங்கே தான் அவர் வந்து மிக முக்கியமான நபராக இருக்கிறார். எஸ்பினா சாதாரண எஸ்பி கிடையாது, அவர் தான் சுப்பீரியர் பவர் அங்கே. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தடங்கலாக இருப்பது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வைக்கிறது நமக்கு பிரயோஜனப்படுமா? வேஸ்ட்டு. அதே அந்த ஆளை நம்ம கட்சியை தூக்கினா அப்போ அந்த கொங்கு மண்டலம் முழுக்க வந்து நம்ம கைப்பற்றலாம். அடுத்து வந்து வெற்றி வாய்ப்பை பெருசாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு செந்தில் பாலாஜியோட தலைமையில் வந்து கொடுக்கலாம். இன்னொன்று, செந்தில் பாலாஜி கொடுக்கப்படுற ஆப்ஷன் இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, 4 வருஷம் ஆக போகுது. இதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அலையன்ஸ் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. சிறுபான்மை ஓட்டை வைத்து தான் டிசைடிங்காக இருந்துச்சு யார் ஜெயிக்கிறான்னு. அந்த பிரச்சனையும் இப்போ தீர்க்கிற மாதிரி விஜய் உள்ள வந்துட்டாப்புல. அவர் அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணும்போது இப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்ன்றதை பேசும்பொழுது, நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு அமைச்சர், நீ என்ன இலாக்கை வேணால் கேட்குறேன், கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து நீ வந்து பெரிய ஆளுமையாக அதிமுகவில் வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்கான ஒரு எதிர்காலம் இருக்குது. இதில் சூஸ் பண்ணுவீங்களா? ஜெயிலில் உட்காந்து கெரியரை முடிச்சுக்க விரும்புவீங்களா? ஸோ செந்தில் பாலாஜி விரைவில் அதிமுகவில் வருவார். இன்றைக்கு நம்ம முன்னக்கூட்டியே பேசிட்டோம். இன்றைக்கி சொல்லும்போது தகவல் இது. ஆமாம், இன்றைக்கி முன்னக்கூட்டியே சொல்லும்போது சிலருக்கு வந்து அது நகைப்பாக கூட தெரியலாம். ஆனால் இதுதான் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் செந்தில் பாலாஜி விரைவில் அதிமுகவில் வருவார். திமுக இதை கணிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மீது ஆல்ரெடி ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் சேஃபாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா திமுக? பிடிஆர் சொன்ன ஆடியோ விவரம் உங்களுக்கு தெரியும். அவர் இல்லைன்னு மறுத்தாலும் அதற்கான சான்றுகள் என்ன மாதிரிலாம் எடுக்கணுமோ எடுப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு ரைடு நடக்குதுல்ல, துரைமுருகன் வழக்கு கைமீறி போயிடுச்சு, சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதில் தான் 5 IAS அதிகாரி கூப்பிட்டு விசாரித்து உட்கார வச்சாங்க. அதே மாதிரி பொன்முடி வழக்கு, ஆர் ராசா வழக்கு, 2G வழக்கு இருக்குது, கனிமொழி வழக்கு, கீதா ஜீவன், KKSSR, இது போன்ற வந்து பல நபருடைய வழக்கு இருக்குது. பல ஆயிரம் கோடி இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது இருக்கும் பொழுது, நீங்கள் மேலேருந்து பிஜேபி சொல்லும், இவ்வளோ பேரை காப்பாற்றிட்டு கட்சியை காப்பாற்றுறியா, இல்லை செந்தில் பாலாஜிக்காக இது எல்லாத்தையும் இவங்கெல்லாம் தூக்கி உள்ள வச்சதுக்கான நெருக்கடி ஏற்படுத்தணும்னா என்ன செய்வார்? வேறு ஆப்ஷன் கிடையாது. பலி விட்டு தான் ஆகணும். பலி விடாட்டியும் மயிலை இறகு போடுன்னு கேட்கல தம்பி, பிடுங்க தான் போகிறன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னும் பொழுது வலிக்காமல் பிடுங்கிறதா இல்லை எப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கின்றது தான் இப்போ அவங்க முடிவு. அப்படின்னும் பொழுது எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸ்டாலின் அவருக்கும் தன் மகனுடைய எதிர்காலம், தன் கட்சியின் எதிர்காலம் எல்லாம் போகாமல் இருக்கணும்னாக்கா தேவையில்லாமல் பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் அவருடைய முனைப்பாக இருப்பார். ஏன்னா என்னைக்கு அவர் வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு ஓடினாரோ அன்றைக்கே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதானி அம்பானி அந்த சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா, அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி ரகசியமாக சென்றாடுறதும், அதானியை வந்து சபரீசன் வந்து லீலா பேலஸில் வச்சு சந்திச்சார் அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் மறுக்கலை. இன்னொரு விஷயம், ஏன் அவங்க அடங்கி போவாங்கன்னு சொல்கிறேன்னாக்கா, ஞானசேகரன் வழக்கில் அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஞானசேகரன் யாரோட பேசியிருக்கான்ற 1 வருடத்தோடைய தரவு என்கிட்ட இருக்குன்னாரு. இது அஃபென்ஸ், அவரே சொல்கிறார் அஃபென்ஸ். நீங்கள் இது யார் எந்தெந்த சாரோடலாம் பேசினா நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு.
உண்மையாலுமே இது வந்து அஃபென்ஸ். ஒருத்தர் பேசுறது எடுக்கிறது இது வந்து நாளைக்கு அவரே ஒரு ஐபிஎஸ் படிச்சவர், அவருக்கே தெரியுது. இல்லை, நீங்கள் ஒரு முதலமைச்சர் பேச எடுக்கலாம், உளவுத்துறை பேச எடுக்கலாம், இந்திய ராணுவம் பேச எடுக்கலாம் பொழுது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய வேலைன்றது அவர் கிளியராக ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. இது அஃபென்ஸ்ன்றாரு. ஏன் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யலை? வேறு அரசாங்கமாக இருந்தால் இந்நேரம் வழக்கு பதிவு செய்திருக்கும். அப்போ இந்த வழக்கை நீங்கள் பதிவு செய்யலாம். அவ்வளவு நடுக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அவ்வளவு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது. தரவுகள் அந்த பக்கம் இருக்குன்ட்டு நீ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் தூக்கி எல்லாத்தையும் வெளியிட்டாரு, என்ன ஆகும்? எந்தெந்த சாரணை வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எதிர்காலமே போயிருக்கும் பொழுது ஒரு ஞானசேகரன் வழக்கிற்கே அண்ணாமலை மீது வந்து அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மத்தியிலேருந்து ஒரு அரசாங்கம் சொல்லும் போது மீறி செஞ்சிருவாங்களா செந்தில் பாலாஜி காப்பாற்ற? நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம சொல்கிறதும் நடக்கும். விரைவில் அதிமுகவில் அண்ணன் செந்தில் பாலாஜி எதிர்பார்க்கலாம். பாம் வெல்கம் பண்ணுவாங்க. வேறு மாதிரி இருக்கும் அரசியல் கலம். பார்ப்போம். அண்ணாமலை குறித்து பேசிட்டதுனால ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியினுடைய மதுபான கொள்கை அப்படின்னு ஒரு ட்விட் போட்டிருந்தார். டெல்லி சம்பவம், மதுபான கொள்கையில் நடந்த ஊழல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் நடந்த ஊழல், அடுத்து தமிழ்நாடு தான் லோடிங் அப்படின்னு போட்டு ஒரு ட்விட் போட்டிருந்தார். என்ன அந்த ட்விட்டுக்கு பின்னாடி பெரிய கைது இருக்க மாதிரி இருக்கு? எஸ்என்ஜேன்றது ஒரு மதுபான உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். எஸ்என்ஜே 1000 10,000 போட்டிருக்கான். ஆமாம், 10,000 சூப்பர் ஸ்ட்ராங் பியர் அதுக்கெலாம் ஆட் இருக்குது. அந்த எஸ்என்ஜேன்னு போட்ட டிஷர்ட்டை யார் போட்டிருக்கா? உதயநிதி போட்டிருக்காரா? எவ்வளவு நெருக்கமாக இணக்கமாக போயிருக்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குதா? கிட்டத்தட்ட திமுக நபர்கள்ட்ட மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா அரசியலுக்குள்ளே வரும்பொழுது ஒன்றுமே இல்லாத நபர்கள் இன்றைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. ஜெகத் ரட்சகனுக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? முதல்ல 50க்கும் மேற்பட்டது இருக்குது. எத்தனை கோடி எங்கெங்கே வந்து அவர் வச்சிருக்காருன்னு தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பல திமுக நபர்கிட்ட தான் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. படித்தாலும் அவன்கிட்ட தான் படிக்கணும், குடித்தாலும் அவன்கிட்ட தான் குடிக்கணும், செத்தாலும் அவன்கிட்ட தான் போய் சாகணும். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ராட்டஜியில் போகும்பொழுது இதில் அந்த மது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பல முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள். டாஸ்மார்க்கில் வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் போட்டதை விட வேறு எந்தெந்த மதுவெல்லாம் உள்ளே வச்சு விற்றுருக்கிறாங்க, பில்லு கொடுக்காமல் இருக்குது. அதில் தாண்டி இப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னது இன்றைக்கி நிலைமைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா ஆயிடுச்சு. எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறது காசு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு இப்போ 20 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. பொழுது இது சம்பந்தமாக பல ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொழுது கிட்டத்தட்ட மணல் விவகாரத்தில் எப்படி வந்து முறைகேடாக வந்து போலி கையெழுத்து மூலம் பல கோடி வந்து மணலை திருடினார்கள்னு ஒரு வழக்கு இருக்கும். அதே போல் இதுலேயும் வழக்கு இருக்கணும் பொழுது இதைத்தான் சொன்னேன். செந்தில் பாலாஜி இதற்கு மேலே வந்து இங்கே நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இதுலேருந்து தப்பிக்கன்னா ஒரே ஆப்ஷன் பிஜேபி சொல்கிறத கேட்டு கம்முன்னு ஏடி. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக செந்தில் பாலாஜி தான் இருக்காருன்னு கேட்குறேன். இந்த மதுபான பிரச்சனைகள். சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா தம்பி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். எத்தனை லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது? அது எத்தனை கோடி ரூபாய் கன்வெர்ட் ஆகுது? ஒரு மாதத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடியாக மாறுது? இந்த காசு எங்கே போச்சு? யார்கிட்ட போச்சு? ஏற்கனவே நீங்கள் பில் இல்லாமல் விற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேறு சரக்கு வச்சு விற்கிறீங்க. அதில் வந்து எந்தெந்த கம்பெனியோடலாம் இருக்குது. சமீப காலமாக பூரான் இருந்தது, பாட்டிலுக்குள்ளே கிளாஸ் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ எவ்வளோ தரமற்ற இதுக்குன்னு போயிட்டு இருக்கணும் பொழுது எந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் செஞ்சுருக்காங்கன்றதான் இப்போ ரூட்லேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் டாஸ்மார்க் அலுவலகத்தில் வந்து செக் பண்ணுறாங்க, இடி வந்து செக் பண்ணுறதுனாக்கா அதுவும் ஒன்று தான். செந்தில் பாலாஜி வீட்டில் பண்ணுறதும் ஒன்று தான். இந்த நொடி வரை செந்தில் பாலாஜி தம்பி அசோக் காணோம். இன்ன வரைக்கும் கிடைக்கல. நம்புற மாதிரி இருக்கா? அது எப்படி காணாம போகிறதுக்குன்னா அது பச்சை குழந்தையே. அது புரிஞ்சா உங்களுக்கு? எப்படி வந்து ஞானசேகரன் வழக்கில் சிசிடிவி வேலை செய்யலையோ அதே போல் அசோக்கை காணோம். ஒரு கார், ஒரு சார்னு ஒருத்தர் வந்தாருன்னு காருக்குள்ளே, காலேஜுக்குள்ளே வந்தவன் காரில் வந்தான். போகும்போது காரை படித்து கக்கத்தில் வச்சுட்டா போனா? கார் வெளியில் தானே போயிருக்கணும். கார் வெளியில் வந்தாலே 50 மீட்டர்லேருந்து எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்குது. உள்ள சிசிடிவி வேலை செய்யிட்டு வெளியில் அவ்வளோ இருக்குல்ல, ரூட்லேருந்து எடுக்க முடியாது. அதே காலேஜுக்குள்ளே ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரவோ ஒருத்தன் வெட்டியிருந்தானா இதேமாதிரி காவல்துறை சொல்லுவீங்களா? அது டிஎம்கே காரணம் தான். காவல்துறை வந்து சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொன்னால் டிஎம்கே சும்மா இருக்குமா? காவல்துறை தூக்கி அடிச்சிருக்காது. நம்மளை கேன பையன் நினச்சிட்டு இவங்க ஒரு கதை சொல்கிறானுங்கல்ல, அதுதான் பெரிய உளவியல் சிக்கல்னு சொல்கிறேன். அப்போது இதுதான் ஆப்ஷன். நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அரங்கம் வந்து வேறு மாதிரி போகணும். ஏன்னா இந்த முறை அதிமுக ஆட்சி செய்யணும் முடிவு பண்ணிடுச்சு. பிஜேபி அதற்கேற்ற மாதிரி உள்ளே வருவதற்கு என்ன வேணாலும் செய்வார்கள். அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது பொழுது அவர்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இதற்கான வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ப இவர்களிடம் 1000 பிரச்சனை இருக்குது. 1000 ஊழல் இருக்குது, 1000 பண பிரச்சனை இருக்குது, 1000 கனிம வள பிரச்சனை இருக்குது. சில விஷயங்கள் வந்து இந்த நொடி வரை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும் பொழுது 2024 இவர்கள் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னு ஒரு விஷயமும், 2024 நம்ம என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கலான்ற விஷயத்தையும் 2 பேருமே கால்குலேட் பண்ணும் பொழுது யாருக்கான அடுத்த வெற்றி வாய்ப்பு இறுதியாக இருக்கும்ன்றதை கூடிய சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பார்ப்போம்ண்ணே. பல விஷயங்கள் எங்களோடு இணைந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். வரக்கூடிய நாட்களில் மேலும் சில நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்து பயணிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.